சிஎஸ்கே ஒத்த கால நின்னாச்சு டானோன் ஃபரேரா நீங்கள் ட்ரேட் பண்ணிடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. எஸ் கைஸ், இன்ஃபேக்ட் டானோன் ஃபரேரா டு சிஎஸ்கே நடந்திருக்கு, அது அனௌன்ஸ் கூட பண்ண போகிறாங்க அப்படின்னு சில பல ஆர்டிக்கலில் சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்குது, சிஎஸ்கே உண்மையாலுமே டானோன் ஃபரேராவை ட்ரேட் பண்ணுவாங்களா? அப்படி ட்ரேட் பண்ணால் எந்த ஒரு பிளேயர் சிஎஸ்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது? டானோன் ஃபரேரா டு சிஎஸ்கே இதை பற்றி இந்த இடத்துல கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், சிஎஸ்கேவுடைய கோச்சிங் ஸ்டாஃபாக ரெய்னா ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது இப்போ அவரோட வாயிலே அவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்னதான் சொன்னார் ரெய்னா? அவரு மட்டும் சொல்லாமல் இப்போ ராகுல் டிராவிடுமே சிஎஸ்கேவுடைய புது கோச்சாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக தலை தோனியை இந்தியன் டீம் மென்டாராக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தியன் டீம் மென்டார் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி. தலையெல்லாம் கண்டிப்பாக வர மாட்டார். உங்களுக்கே தெரியும் கைஸ், பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது நம்ம இந்தியன் டீமுக்கு அப்படின்னு சொல்லி. எப்படியாச்சும் தலை எடுத்துன்னு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ஹைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேரை புகழெல்லாம் கௌதம் கம்பீர் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கிறாரு போல இருக்கு. அண்ட் காசு கூட நல்லா வரல கைஸ், தலை வராரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்டேடியமில். ஸோ தலையெல்லாம் கண்டிப்பாக இந்த மென்டார்ஷிப் ரோலை எடுத்துக்கவே மாட்டார். ஸோ இதை நான் இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், துலீப் ட்ராஃபி மேட்சஸை பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் துலீப் ட்ராஃபியோட ஃபைனலை மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் ருத்ராஜ் விளையாட போகிற அந்த மேட்சுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக பிருத்திவி ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கமெண்ட் பண்ண கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டுருக்காரு. அவர் என்ன கமெண்ட் போட்டுருந்தார் அந்த ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு வந்து ஜாயின் ஆக போகிறீங்க அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ராகுல் டிராவிட் டு சிஎஸ்கே ஆஸ் அ கோச் அண்ட் ரெய்னா டு சிஎஸ்கே ஆஸ் அ கோச் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம ரெய்னா பற்றி பார்க்கலாம். கைஸ், ரெய்னா ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவர் 11 எடுத்தார், ஆல் டைம் சிஎஸ்கே பெஸ்ட் 11. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு இல்லை, எம்எஸ் தோனி இல்லை, அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொன்னார் இந்த மாதிரி ரெய்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்கேயோட கோச்சாக மாற போகிறீங்களா, அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கும் போது, எஸ் எனக்கு சிஎஸ்கேலேருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ட் நானும் சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைஸ், இங்கே தெரிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு கோச்சாக மாறிட்டார். பட் இன்னும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விடலை சிஎஸ்கே, அது மட்டும்தான் இன்னும் பாக்கியாக இருக்குது. ரெஸ்ட் ரெய்னா கோச் தான் கைஸ். பிகாஸ் அவரே சொல்கிறாரு லைக் சிஎஸ்கே எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது சிஎஸ்கேக்கு விருப்பம் இருக்குது லைக் ரெய்னாவை கோச்சாக எடுத்துன்னு வரதுக்கு. ரெய்னா சிஎஸ்கேக்கு அப்ரோச் பண்ணியிருக்காரு லைக் சிஎஸ்கே கோச் ஆகிறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது ரெய்னாக்குமே விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டு பேருக்குமே விருப்பம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கே சைனிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நாள் அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு இன்னும் ஹோல்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரெய்னா சிஎஸ்கே கோச் வர்றது கன்ஃபார்ம் தான் கைஸ். பட் எந்த ரோலில் ரெய்னா வர போகிறாரு அதுதான் இங்கே மெயின் கொஸ்டின் மார்க். ஆஸ் அ பேட்டிங் கோச்சாக வர போகிறாரா, ஃபீல்டிங் கோச்சாக வர போகிறாரா, மென்டாராக வர போகிறாரா? ஸோ அதை ராகுல் டிராவிட் டு சிஎஸ்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ரெய்னா டு சிஎஸ்கே ஆஸ் அ கோச் கன்ஃபார்ம் தான் கைஸ். இங்கேருந்து ஏதோ ஒரு மிராக்கல் மேஜிக் நடந்து ரெய்னா அண்ட் சிஎஸ்கே கூட கான்ட்ரவர்சி நடந்தால் மட்டும்தான் ரெய்னா டு சிஎஸ்கே கோச் நடக்காது. இது நடந்தாலும் நடக்காது கைஸ், பிகாஸ் நம்மளுக்கு ட்ரேடும் அப்படி தான் ஆச்சு. ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ராகுல் டிராவிட் டு சிஎஸ்கே கோச் பற்றி பார்க்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், சில பல ஆர்டிகல்ஸில் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. லைக் ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பெரிய கோச் வரார் அப்படின்னா நிறைய டீம்ஸ் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டட் இருப்பாங்க சைன் பண்ணுறதுக்கு. அண்ட் அதில் மெயினாக கேகே அண்ட் சிஎஸ்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காட்டிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னா எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது கைஸ். அண்ட் நீங்கள் கேகேஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேகேஆர் ஓவன் மார்கனை தான் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க விட்டுடலாம். ஸோ சிஎஸ்கே ஆஸ் அ கோச்சாக எடுத்துன்னு வந்தால் எந்த ரோல் கொடுப்பாங்களா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு மென்டார்ஷிப் ரோல் மட்டும் தான் சிஎஸ்கேல கொடுக்க முடியும். ஹெட் கோச் ரோல் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ சிஎஸ்கே ப்ராக்டிக்கல் எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பிகாஸ் சிஎஸ்கேக்கு மென்டார்ஷிப் ரோலை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி எந்த ஒரு கோச்சுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ராகுல் டிராவிட் அங்கே போட்டால் நல்லா இருக்கும். பட் எந்த பிளேயரோட கான்ட்ரவர்சி ஆகாமல் இருந்தால் ஓகே. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், நம்ம ராகுல் டிராவிட் டு சிஎஸ்கே கோச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், மக்கள் ஃபேவரட் டானோன் ஃபரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் இப்போ நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே நீங்கள் இந்த ட்ரேடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸோட விருப்பமாக இருக்குது. பிகாஸ் அதோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எம்எல்ஸ்ல இவர் கூட டெவால்ட் பிரேவிஸ் ஃபினிஷிங் பண்ணால் சிஎஸ்கேவுடைய ஃபினிஷிங் தரமாக இருக்குது அப்படின்னு எல்லாரோட விருப்பம் இருக்குது. ஸோ அதனால் எப்படியாச்சும் பண்ணி டானோன் ஃபெரரோ ட்ரேட் பண்ணிவிடுங்க, ரச்சீந்திர ரவீந்தர் கொடுத்து டானோன் ஃபெரரோ ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கைஸ், ஃபஸ்ட்டாக எதுக்கு எல்லாருமே ரச்சீந்திர ரவீந்திர மேலே இந்த மாதிரி வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு தெரியல கைஸ். ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபியூச்சரில் செம்மையாக எஸ்டாப்ளிஷ் ஆகதா போகிறார் ரச்சீந்திர ரவீந்திரா. எஸ், இப்போ வரைக்குமே ஒரு T20 அடாப்ட் ஆகல. பட் அவர் கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறார். அப்படி இருக்கும்போது நம்ம டீமில் பர்ஃபார்ம் பண்ணாமல் ரச்சீந்திர ரவீந்திரா அங்கே போய் தரமாக பர்ஃபார்ம் பண்ணி நம்ம டீம் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணால் கைஸ் ஒரு மாதிரி இருக்கும்.
ஸோ ஓகே, இப்போ டானோவன் ஃபெரேரா ட்ரேடில் வந்துடலாம். ஸோ டானோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்குமா அப்படின்னு பார்த்துலாம். சிஎஸ்கேக்கு ப்ராக்டிக்கலாக ஃபெரேரா தேவை அப்படின்னா எஸ்கேஸ் ஃபெரேரா கண்டிப்பாக தேவை. சிஎஸ்கேக்கு ஒரு ஃபினிஷர் லேக் ஆகுறாரு அப்படின்னு இருக்கும்போது ஃபெரேரா எடுத்துன்னு வந்து சிஎஸ்கே அங்கே ஃபுல் பண்ண பார்க்குவாங்க. அண்ட் டானோவன் ஃபெரேரா போலிங் ஆப்ஷன் அண்ட் கீப்பிங் ஆப்ஷனுமே ஃபெரேரா ப்ரொவைட் பண்ணுவார். அண்ட் இன்னொரு சிஎஸ்கே எக்ஸ்ட்ரா திங் என்ன அப்படின்னா, டிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கேலுமே ஃபெரேரா இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசி அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட கண்டிப்பாக ஃபெரேரா ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேக்கு ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே சிஎஸ்கே டைரெக்டாக போய் ஒரு ட்ரேட் அப்ரோச்சே வச்சுலாம். லைக் ஃபெரேரா நீ நான் ட்ரேட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிடு, நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் பேசி இந்த ட்ரேடை நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு ஃபெரேரா ஒத்துக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட க்ளோஸாக இருக்கிறாரு. அண்ட் சிஎஸ்கேக்கு ஃபெரேரா தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக எல்லா பாக்ஸுமே ஃபெரேரா டிக் பண்ணுறாரு. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபெரேராவை தருவாங்களா? அப்படி தரணும்னா எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே கொடுத்தாகணும். சிஎஸ்கே சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கல்ல கைஸ், லைக் கான்வே, ஜேமி ஓவர்டன் அவர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் எங்கள் டீமில் இப்போ ரீட்டைன் பண்ண போகிற பிளேயர்ஸை நீங்கள் யாருமே கேட்காதீங்க அப்படின்னு சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம். அப்போது மேபி லைக் ஜேமி ஓவர்டன் ஆர் கான்வே வேணும்னா இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸ். பிகாஸ் ஃபெரேரா வெளியில் வரார் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளேஸ் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வச்சு ஃபுல்ஃபில் கூட பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை சிஎஸ்கே யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபெரேராவை ட்ரேட் பண்ணிவிடுவாங்க சிஎஸ்கே வித்தவுட் அ டவுட் கைஸ். பட் சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணுற டீமே கிடையாது கைஸ். இந்த மாதிரி பிளேயர் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி நீ வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்கிற டீம் சிஎஸ்கே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க கிளியராக இந்த ட்ரேடை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பிளேயர்ஸ் ஆஃபர் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாரோட விருப்பம் ரச்சின் ரவீந்திராவை இருக்குது. ரச்சின் ரவீந்திராவை இன்ஃபேக்ட் சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் இதுக்கு ஒத்துக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒத்துக்குவாங்க கைஸ். பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு ஓப்பனர் தேவை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் டானோவன் ஃபெரேரா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டானோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் இஸ் ஆல் பாசிபிள் தான். பட் கைஸ் நான் ஒரு இதில் என்ன ஒரு சொல்லுங்கள் கைஸ், டானோவன் ஃபெரேராக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாலிபாப் ஏதோ ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. லைக் டானோவன் ஃபெரேரா பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி டெத் சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் எதுக்குடா கேட்சை பிடிச்ச நீ அப்படின்னு சொல்லி. கைஸ் எப்படி இருக்காங்க பாருங்க கைஸ் இவங்கெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் கூட ரீசெண்டாக ஃபெரேரா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே கைஸ், டாப்பிக்கை விட்டு எங்கே போயிட்டு இருக்கோம். ஓகே, ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் இங்கே வந்து ஷோராக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் சிஎஸ்கே இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கொஞ்ச நாள்லேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். அண்ட் டானோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் ஸ்டில் ஆன் த போல இருக்குது கைஸ். அண்ட் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது கைஸ்? ஃபெரேராவை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுமா பண்ணக்கூடாது? அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.